இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழை மீட்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சார்? இது வெறும் தாயத்தில் உள்ள ட்ராக்கிங் செப் இருக்கு. இப்போ இவன் எங்க போனாலும் அது எனக்கு தெரியும். சார், இதுவும் ரிஸ்க் ஆயிடாதுல்ல? விட மாட்டேன் மனம். என் உயிரே போனாலும் தமிழுக்கும் இவனுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். வா ஆதி, கொடு. குழந்தைங்களைய கடத்துற ராஸ்கல். இனிமே உனக்கு எந்த குழந்தை மேலையும் கை வைக்கணும் தோணவே கூடாதா? சார், வாங்க சார். சார், ஏய், நில்லுடா. குழந்தையாடா கடத்துற? சார், ஒன்றும் ஆகல சார். யோ, இருந்துடாங்கயா. வாங்கடா சார், வாங்க. மனம், அங்க வா. போங்க சார். தமிழ் 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 ஆதி, ஒன்றும் ஆகல. அங்கிள், சரி, இப்போ அங்கிள் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்பேன், பண்ணி கொடுக்கணும். என்ன ப்ராமிஸ் அங்கிள்? உங்க அம்மா உங்ககிட்ட யார் காப்பாத்துனாங்கன்னு கேட்டா போலீஸ் தான் வந்து காப்பாத்துனாங்கன்னு சொல்லணும். நான் காப்பாத்தினேன்னு சொல்லக்கூடாது. ஓகே அங்கிள், சொல்ல மாட்டோம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சார், ரொம்ப பயந்துட்டோம் சார். நான் தான் சொன்னேன்ல மனம், விட மாட்டேன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அங்கிள், நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி சண்டை போடலாமா? டேய், நல்ல விஷயத்துக்காக சண்டை போட்டா அது தப்பே இல்லை. சரி மனோ, எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க எல்லாரும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓனர் வீட்டில் தான் சார் இருக்கோம். அதுவும் 2 நாளைக்கு தான் பர்மிஷன் கேட்டோம். அதுக்குள்ள வேற வீடு பார்த்துடுறோன்னு சொன்னோம். ஆனா 2 நாளா இவ்வளவு தேடி அலைஞ்சே போயிடுச்சு. கையிலையும் காசு இல்லை சார். பாத்துக்கலாம் சார், என்னதான் நடந்துற போது பாத்துக்கலாம். சரி சார், நாங்க அப்படியே கிளம்புறோம். ஓகே அங்கிள், நான் வரேன். ஓகே, வா. பாத்து பை. வரோம் சார். நீங்க சொன்ன மாதிரியே அங்காளம்மன் கோயில்ல அன்னதானம் போடுறதா சொல்லி பணத்தை கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் ராஜேஷ். என்ன சார் நீங்க இதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நாளைக்கு அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்காக இந்த பணத்தை எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இந்த 1 லட்சம் ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்துறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்கன்னு பாரதி மேடம்க்கு தெரியக்கூடாது, அதானே? கவலைப்படாதீங்க, சாகுற வரைக்கும் இந்த விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்லவே மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு வீடு பார்க்க சொன்னீங்கல்ல, மூர்த்தி நகர்ல ஒரு வீடு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஓனர் தான். நாளைக்கு கோயில் அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை கூட்டிட்டு போய் அந்த வீட்டை காட்டுறேன். தேங்க்ஸ் ராஜேஷ். அட என்ன சார் நீங்க சும்மா சும்மா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நாளைக்கு அவங்க கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நான் கிளம்புறேன். சரி. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யார் கஷ்டப்பட்டாலும் நீங்க உதவி செய்யறவர் தான்.
ஆனா பாரதி மேடம்காக மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து பண்றீங்க? தெரியல, ஆனா அவங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. ம், சரி சரி, கிளம்ப. நாளைக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓகே. வாங்க வாங்க மேடம். வணக்கம் சார். வாங்க. சார், சமையல் பொருள்லாம் அனுப்பி வச்சிருந்தேன், வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சு மேடம். நீங்க வாங்க. ஆ. வாங்க வாங்க சரி. வாக்கா. வாங்க. வாங்க வாங்க. ஆ. மதிய சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. தண்ணி இந்த பைப்ல வரும். வேற ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்கு நன்றிலாம் சொல்லிக்கிட்டு, நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அந்த ஆதி சிவன் என் அப்பனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். அவன் சொல்லி தானே இதெல்லாம் பண்றோம். அவர் உங்களுக்கு கொடுக்க நினைச்சத யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப சந்தோஷங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். இதுல என்னங்க இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் உதவலனா அப்புறம் எதுக்கு மனுஷ பிறப்பு? இருக்கிற வாழ்க்கைய அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி வாழணுங்க. அதுக்கு பேர் தானங்க வாழ்க்கை. உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்ப தம்பி. ம், உங்களை அந்த ஆண்டவன் ஒரு குறை இல்லாம வச்சிருப்பா. ம். சரிங்கம்மா, நீங்க வேலைய ஆரம்பிங்க. மனோ சார், மூர்த்தி நகர்ல ஒரு வீடு இருக்கு. ஓனர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அன்னதானம் முடிச்சிட்டு நேரா அங்க போய் பாத்துடலாம். ஓகே சார். உங்களுக்கு வீடு பிடிச்சு போச்சுன்னா பேசி அட்வான்ஸ் கொடுத்துருவோம். சார், உண்மையாவே உங்களை அனுப்பி வச்சது அந்த கடவுள் தான் சார். இந்த உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிடுறவங்க என்னைக்கும் உங்களை மறக்காத மாதிரி சமைச்சு போட்டுருங்க. எனக்கு அது போதுங்க. கண்டிப்பா சார், உங்க வேண்டுதலை நாங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்துறோம். சரிங்க, நீங்க வேலைய ஆரம்பிங்க. நான் கொஞ்சம் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, நல்லிக்க தமிழ். இதுக்கப்புறம் இன்னையில இருந்து நம்ம வாழ்க்கை நல்லபடியா மாறிடும். நம்ம பட்ட கஷ்டம்லாம் இன்னையோட காணாம போயிடும். காணாம போயிடும் இல்லம்மா, காணாம போகணும். அதுக்கப்புறமாவது நமக்குன்னு இருக்கிற வீட்ல தூங்கணும்டா. கவலைப்படாதக்கா, இனிமே நம்ம கஷ்டப்படுறதுக்கும் எதுவும் இல்ல, நம்மள கஷ்டப்படுத்துறதுக்கும் யாரும் இல்ல. நம்ம நல்லா இருப்போம். சரி, வேலையை ஆரம்பிக்கலாம். இப்படி வா. நீ இரு, நான் பாத்துக்கிறேன்.